அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். 1 மினிட் ரூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு திதி சூனியமும் கிரகமும். ஒரு ஜாதகத்தில் திதி சூனியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு திதிக்கும் 2 ராசிகள் சூனியம் அடையும். விதிவிலக்கா சதுர்த்தசி திதிக்கு மட்டும் 4 ராசிகள் சூனியம் அடையும். ஒரு ஜாதகத்தில் திதி சூனிய ராசிகளில் கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி திதிசூனிய ராசிகள் அதிகமான கிரகங்கள் இருந்து அதோடைய தசாபுத்தி காலகட்டத்தில் நன்மையான பலன்களை அந்த ஜாதகருக்கு தர இயலாது அப்படிங்கிறது பொதுவான தகவல். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு ஜாதகத்தில் திதிசூனியத்தில் அதிக கிரகங்கள் இல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசி அதிபதியோ மாட்டாமல் இருப்பது நல்லது.